சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் மகளிர் பிரிவில் புகுந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். தற்போது கைதாகி இருக்கக்கூடிய நபர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில பெண்கள் வார்டுல புகுந்து ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்குல ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக இந்த நபர் மதுபோதையில வேலைக்காக உள்ளே சென்றுள்ளார். முதலில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில வேலைக்காக தேடி சென்ற நிலையில அங்கு வேலை கிடைக்காத விரட்டியில அங்க இருக்கக்கூடிய ஒரு மது அருந்துவிட்டு அங்கே படுத்து உறங்கியுள்ளார். பின்னர் மது போதையில இருந்த அந்த வாலிபர் திடீரென அப்பகுதிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வார்டுல புகுந்து நோயாளியான சிகிச்சை பெற்று வந்த 50 வயது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். உடனடியாக அவர் கூச்சலிட்ட நிலையில அங்கிருந்த மற்ற நோயாளிகள் மற்றும் உறவினர்கள், உங்க விளைச்சலுக்கு சரியான விலை கிடைக்கலையா? கவலைப்படாதீங்க, ஆன்லைன்ல வித்து பல லட்சம் சம்பாதிக்கிறது எப்படின்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. இணைந்து அந்த நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கீழ்ப்பாக்கம் போலீசார் இந்த மதுபோதையில பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ள இவர் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ்குமார் என்பது விசாரணையில கொண்டு வந்துள்ளது. குறிப்பாக இவர் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், பாலியல் தொல்லை உள்ளிட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே கடந்த புத்தாண்டின் போது மதுபோதையில மருத்துவ கல்லூரி 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில தற்போது நோயாளிகள் வார்டிலே புகுந்து ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன்.